கோவிட் சமயம் வந்து உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு ஒரு பேனிக்ல இருந்தோம். அதே மாதிரி 64% கீழே இறங்கின உடனே அடுத்து இன்னும் கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த 64% போகும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறத வச்சு தான் பங்குச்சந்தையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஆதாயம் அடைகிறாங்க. 2008 சிட்டி பேங்க்குடைய பங்கு $20 $2 $3 வந்துச்சு. துணிந்து வாங்கினவர் அன்றைக்கி வாரன் பஃபெட் தான். அதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்கார். ஒரு 1.5 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்காரு. கையில் கேஷ் வச்சிருக்காரு. பங்குச்சந்தை ஏறிக்கிட்டே இருக்கு. அவர் அதை பற்றி கவலைப்படல, விற்றுக்கிட்டே இருக்காரு. சிட்டி பேங்க் $2 $2.5 வந்துச்சு வாங்கினார். இது அழிஞ்சு போகிற பேங்க் கிடையாது, அமெரிக்காவுடைய ப்ரைட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உலகத்தினுடைய ப்ரைட் அப்படின்னு அவர் சொல்லி வாங்குறாரு. அந்த மாதிரியான ஒரு பேங்க் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது 10 மடங்கு அவருக்கு ஆதாயத்தை கொடுத்தது வெகு சில ஆண்டுகள்லேயே. ஸோ அது மாதிரி சாமர்த்தியசாலிகள், புத்திசாலிகள் அந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்கள். இப்போ கோவிடுக்கு வருவோம். நீங்கள் ரொம்ப நியாயமான கேள்வி. நீங்கள் உயிருக்கே பயந்துக்கிட்டு இருக்கையில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுன்னு சொல்கிறேன், அது எப்படியா அப்படின்னு. வேறு எங்கே முதலீடு செய்தீர்கள்? தங்கத்தில் முதலீடு செய்ய முடியாது, எந்த கடையும் திறந்துருக்கலாம். லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் க்ளோஸ், நீங்கள் பண்ண முடியாது. அன்னைக்கு நீங்கள் முதலீடு செய்யணும்னா பங்குச்சந்தை மட்டும்தான் இருந்தது, மலிவாக கிடச்சிது. ஒன்று, ஃபிக்ஸட் டெபாசிட் கூட போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் பல இடங்களில். ஏன்னா அந்த மாதிரி பிபிஎஃப்லாம் நான் அந்த டைத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்க ஒரு சூழல் வந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருக்குமே உயிருக்கே பயம். இந்த நேரத்தில் நம்ம கையில் இருக்கக்கூடிய தங்கமாக இருந்தானே, இடமா இருந்தானே, பங்குச்சந்தையாக இருந்தானே, எதாக இருந்தாலும் கவலை இல்லை இல்லை. அப்போ இருக்கிறதுக்குள்ளே எது மலிவாக இருக்கா அதுதான் மலிவாக இருக்குது, அதை வாங்கி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்பட போகிறது இல்லை, உயிரே ப்ராப்ளம். அப்படி இருக்கையில் எதுக்கு நம்ம அதை பற்றி கவலைப்படணும்? இப்படி ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஒரு வியூ பார்க்கலாம் இல்லையா? சூப்பர் சார். அண்ட் அந்த பங்குச்சந்தை கோவிட் காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு அவசியமாக பணம் தேவைப்பட்ட பொழுது யாராக இருந்தாலும் உடனே விற்று காசாக்கி பணத்தை வெளியே எடுக்க வாய்ப்படுத்தது பங்குச்சந்தை மட்டும்தான். உண்மைதான். ஒரு நாள் கூட மூடாமல் திறந்து வச்சுருந்தாங்க. உயிரை எங்களுக்கெல்லாம் 5 பாஸ் கொடுப்பாங்க. வந்து அந்த சர்வர் ஆன் பண்ணுறதுக்கும் 5 ஊழியர்கள் மட்டும் வரலாம் அந்த சாலையில். அதுவும் மொதல் மாதம் கிடையாது, மொதல் மாதமே கொடுத்தாங்க. அது மாதிரி வரலாம். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு அங்கே 20 அடி தூரத்தில் ஆஃபீஸ்க்குள்ளே ஒருத்தர் அந்த எண்டில் இருப்பார், இந்த எண்டில் இருப்பார். அவர் தொட்டதை சானிடைஸ் பண்ணி அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் திறந்துருக்கல, லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இடத்த விற்று காசாக்கி இருக்க முடியாது, தங்கத்தை விற்று காசாக்க முடியாது. அன்றைக்கி மருத்துவ தேவைக்கு அவசியங்கிறப்ப பங்கை தான் விற்று காசாக்க முடியும். நஷ்டத்தை வித்திருப்பீங்க மொதல் ஒரு வாரம், அது வேறு விஷயம். பட் அதற்கு பிறகு ஏற ஆரம்பிச்சிச்சு பங்குச்சந்தை. ஸோ கோவிட் எல்லாமே நான் தான் சொல்கிறேன். எல்லாரும் when everyone fears there is an opportunity, when everyone is very confident. அப்போ பாம்பேயில் சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஃப்ட்டில் போகிறப்ப அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் கேட்பாரு, சார் இன்றைக்கி என்ன ஸ்டாக் வாங்கலான்னு கேட்டால் அதுதான் டைம் டு செல் எவ்ரிதிங். அவர் கேட்குறாரு, அது வரைக்கும் அவர் கன்வின்ஸ் ஆகலை. டெய்லி பார்க்குறாரு, இவ்வளோ பணம் பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஆசை வந்து கேட்கும் பொழுது அப்போ பங்குச்சந்தை பெரிய பீக்கில் இருந்து உலகம் முழுக்க பேசுதுன்னு அர்த்தம். கெட்ட நேரம் தான் நல்ல நேரங்கிறது ஒவ்வொருத்தரும் மனசில் ஏந்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் லிட்டில் சினிக்கல். அது வந்து ஒரு தவறான முறைங்கிறது மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது ஒரு அது நம்ம அது அப்படியே அந்த பார்க்கக்கூடாது. முதலீடு அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் சார்.